சார் இப்படியாவது உங்களை சொல்லியும் தப்பில்ல. தேவைகள் துரத்தும் போது தேடி அலையிறது மனுஷனுடைய இயல்பு மட்டும் இல்ல, கடமை. எப்பவுமே தேவைக்கு அளவில்ல, ஆனா உதவிக்கு அளவு உண்டு. ராஜன், நான் ஒரு சாலிட் அமௌண்ட் தரேன், நீங்க பயப்படாதீங்க. இது உங்க அக்கௌண்ட்லயே வராது, என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்ப என்ன வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. சரிங்க சார். சரி ராஜன், போகும்போது என்னுடைய டிரைவரை கேபினுக்கு வர சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போறேன் சார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கல்ல போடுறதுல இருந்து கடலை போடுற வரைக்கும் எல்லாம் என் மேற்படியில் தான் நடக்கணும். ஏய் நீங்க வா. என்ன சார்? என்ன எடுத்துட்டு போற? செங்கல். டேய் அங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி செங்கலை பார்த்தது இல்லையா? இங்க கட்டுறது சாதாரண வீடு இல்ல. எங்க அத்தின் பேர் எங்க அக்காக்கா கட்டுறது தாஜ்மஹால். அதனால ஒவ்வொரு செங்கலையும் அப்ரூவ் பண்ண பிறகு தான் நீங்க அடுக்கி வைக்கணும். ஓகே? போ. ஆமா, யாரா அந்த சோடா புட்டி? அதான் புச்சா ஊடு கட்டான அந்த தைசாதா. நீ கூட அவனை பார்த்து பயந்துட்டியா? நான் உன்னை கேட்டனா? அவனோட மச்சாங்காரா தலைவா. அவன் உன்னை விட பெரிய தில்லல் அங்கடியா இருப்பான் போல தலைவா. இருந்துட்டு போறான் உட அப்படின்ற. இவனை பார்த்து பயந்துட்டியா? என்ன மட்டும் ஐடி, ஆனா தைசாதம் வந்தா டான் ஆயிடு. ஏன்டா இப்படி அவமானப்படுத்துற? இந்தா குடிக்கிறியா? குடுறா குழந்தை. வெயில் காலம் இல்லையோ, உடம்பு ஜிலு ஜிலு ஜிலுன்னு வச்சுக்கணும். அவ்வளோ தாகம். தலைவா தலைவா தலைவா. டேய் எங்கடா போற? அங்க பாத்தீங்க அவன் அந்த சித்தார் அப்படியே உஜார் பண்ணினா. ஏன் நீ உஷார் பண்ணலான்னு பாத்தியா? அத நான் ஏற்கனவே உஷார் பண்ணிட்டேன். ஆஹா, உஷார் பண்ணிட்டியா? நம்ம தான் பேமானியாக்குறோம். நம்ம இல்ல நீ. தலைவா, அவனை கூப்பிட்டு அப்படியே தமாஷா கலாய்க்கலாமா? வேணாண்டா, டயர்ட் ஆக்கிது. ஐயா கூப்பிடலாம் தலைவா, ஜாலியா இருக்கும். யாருக்கு? நமக்குதான். ஏய் ஜிப்பா வாடா. ஏய் சொன்னா கேளு. டேய் சோடா புட்டி வாடா. வேணாண்டா, கம்னு இரு தலைவா, டைம் பாஸ் ஆகும். யாருக்கு? நமக்குதான். ஏய் ஜிப்பா வாடான்ற. ஏய் என்ன வாடாங்கற. ஐ வாடா 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 ஜாலி. ஏய் ஜிப்பா, என்ன பில்டிங் ஆண்ட அப்படியே பிலிம் காமிச்சிட்டுங்கற? இது ஆக்சுவலா நான் ஒன்னும் பிலிம் காட்டல, அவளை வேலை வாங்கிட்டு இருந்தேன். நான் பெச்சா வேலை வாங்கின. ஏய் தலைவர் யாருன்னு தெரியுதா? தெரியாதே. என்னது தலைவரே தெரியாதுன்றா நீ? தெரியாதவாளை தெரியாதுன்னு தானே சொல்லணும். டேய் டேய், அவன் சொல்றதுலயே ஒரு நாய் இருக்குது, விடுறா. ஆமா, பாக்கெட்ல எம்மான் துட்டு வச்சிங்கற. நான் பொதுவா பாக்கெட்டே வச்சுக்கிறது இல்ல. அப்படியே பாக்கெட் இருந்தாலும் அதுல பணம் காசு எதுவும் வச்சுக்கிறது இல்ல. கிரெடிட் கார்டு வச்சிருக்கியா? என்கிட்ட விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. நான் ஒரு வேஸ்ட் பிட்டு. டேய் பிலா பிட்டு பாத்தா பரதாமாகறான்டா. சரி சரி, முதல்ல போய் எங்களை பார்க்க வந்துங்கற. ஏதாவது துண்டு போ. டேய் அந்த பிரியாணி போட்டு தரேன். டேய் அது நான் துண்டுறதுக்கு வச்சதுடா. நீ துண்டுங்கற. எனக்காக எதுக்கு நீங்க உங்களுக்குள்ள நாசமா சண்டை போட்டுக்கிறீங்க? நான் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. நாங்க சைவாள். அப்படினா வெஜிடேரியன். இப்படி தமிழ்ல சொன்னா புரியும் போது. உனக்கு விஷயம் தெரியாதா? பீஸ் இருந்தா பிரியாணி. அதை எடுத்துட்டேன்னு வை, வெறும் தக்காளி சோறு. நீ பீஸ் எடுத்துட்டு சொன்ன. ரியலி? தேங்க் யூ வெரி மச். அப்படியே கைமாத்தா ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன்னா கை செலவுக்கு எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் சைட்டுக்கு வரும்போது பத்திரமா திருப்பி கொடுத்துறேன். இந்த வச்சுக்க. ஐயோ என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. பரவாயில்ல வச்சுக்க, இது எந்த இல்ல. ஐயோ 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 50 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தரேன். திங்கறதுக்கு பிரியாணி கொடுக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப கரடு முரடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப இறக்க சுபாவம். ஆனா கூட தண்டத்துக்கு இந்த தனியா உட்காந்துருக்கானே, அவனுக்கு இந்த நல்ல புத்தி எல்லாம் கத்து கொடுங்க. இந்த தனியா நல்ல புத்தி தரணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வரட்டுமா? தலைவா சம ஜாலியா இருந்ததுல்ல? யாருக்குடா? வானா விட்டுருங்கிறேன். அவனை கம்பல் பண்ணி கலாய்க்கிறேன்னு கூப்பிட்டு அவன் என்ன கலாய்ச்சிக்கின்னு போறான். அந்த பாட்டில எடு. இந்தா. சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சா வீட பூட்டிட்டு போயிருக்காரு. வெயிட் பண்ணவா கிளம்பவா? ஆட்டோ பார்ட்டி நமக்கே முன்பு நைஸா நழுவி விடுவோம். அங்கிள் என்னைய கூப்பிட்ட? உங்களை தான் அங்கிள் கூப்பிட்டேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க.
தேங்க்யூ. இதுல விபூதி இருக்கு, இதையும் எடுத்துக்கங்க. இல்லம்மா, சாதாரணமா விபூதியை நெத்தியில் எடுத்துக்கிறது இல்ல, வயிற்றுல தான் தடவிப்பேன். சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி பழைய போயிடுத்தம்மா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா திடீர்னு என் காலில் விழுந்துட்ட? இது நீ மகராசியா இருமா. நியாயமா நான் தான் காலில் விழணும். தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேம்பா, தண்ணியை பழிச்சாலும் கண்ணியை பழிக்க கூடாது. கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ண எந்த முகாந்திரமும் இல்லாம கண்ணா பின்னான்னு பேசினது மகா பாவம். உன்னை தப்பா நினைச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருமா. அங்கிள், ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நீங்க அப்படி நினைச்சீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னங்க சர்ப்ரைஸா இருக்குது? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்றாரு அவரு? இல்ல இல்ல பரத், நாம தான் அங்கிள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அவர் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா? இப்ப நாங்க 2 பேரும் பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமாம்மா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். இவர் நல்லவருன்றீங்க? நல்லவர் தாங்க. என்னங்க இது? ஓ, கோயில் போயிடுறீங்களா? இன்னைக்கு ஒரு விஐபிக்கு பர்த்டே இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். விஐபி பர்த்டேங்களா? நான் எங்க பேப்பர் படிக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறதும் கிடையாது. எந்த விஐபி பர்த்டேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஐயோ பரத், இந்த விஐபியோட பேரு பேப்பர்லயோ டிவிலயோ வராது. அது யாருங்க அது? பேப்பர்லயும் டிவிலயும் பேரு வராது விஐபி? ஆச்சரியமா இருக்குது. நிஜமா தெரியலையா? நீங்க தான். ஓ, பிறந்த நாள் இல்ல, மறந்தே போச்சுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லைங்க. பிறந்த நாளுங்கிறது இன்னொரு நாள், அவ்வளவுதான். இந்த சமாளிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்க முடியாது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க. டே ரகு, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆறுது. என்னோட ஆபீஸ் பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு வா. தோ வரேன்ப்பா. நீங்க அவனை கூப்பிடுறதுக்கு எங்கிட்டே சொல்லலாம், நானே எடுத்து வந்து கொடுப்பேனோ இல்லையோ. டேய், உனக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. பூனைக்கு போட்டேன், நாய்க்கு போட்டேன்னு சொல்லாம ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடு. கொறிக்காத, புரியுறதா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னன்னா அது சட்டையில ஒரு பட்டன் பிஞ்சிருக்கு. சட்டை பழசாயிடுத்து, அருந்து கையோட வந்துடுத்து. இப்படியே ஆபீஸுக்கு போனா உங்களை பாக்குறவா என்ன நினைச்சுப்பா? ஒரு நிமிஷம் இருங்கோ. என்னடா இங்க பார்த்து நிக்கிற? டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க போ. பஸ் பாஸ் எடுத்துக்கணும், மறக்காம எடுத்து வச்சுட்டு கிளம்பு. எடுத்துக்கிறேம்மா. இவனை சொல்றேன், நான் மறந்துட்டேன், சில்லறை எடுத்துக்கணும். இது இருங்க, வந்துட்டேன். ஷபா, வந்து சேர்றதுக்குள்ள போறோம்னு ஆயிடுறதுடா. பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து இறங்கி நடக்கிறோம் பாரு. ஆமாம், கஷ்டமா இருக்கு. ஏப்பா, எல்லாரும் வாங்க, சாப்பிட போகலாம். சாப்பாடு முடிச்சிட்டு அப்புறம் வந்து வேலையை பார்க்கலாம். வாங்க 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 வாங்கப்பா, வாங்க. நீங்களும் சாப்பிட்டு வாங்க மேஸ்திரி. சரிம்மா, சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க? நான் சாப்பாடு கொண்டு வந்து. சரிம்மா. போங்கப்பா, சாப்பிட்டு சீக்கிரமா வாங்க. அப்படியே இறங்கி போப்பா, நான் எங்க குதிச்சு ஏறுறது? போ, சீக்கிரமா சாப்பிட்டு வந்து வேலையை பாருங்க. போங்க போங்கப்பா, போனேன் வந்தேன்னு சாப்பிட்டு வாங்க. வேலை பாட்டு நிறைய கிடக்கு. போங்க, சாப்பிட போ சொல்லுங்க. சீக்கிரம் போயிட்டு சாப்பிடுவாங்க. வேலையை முடிப்பாய். வா மாமி, நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. வேண்டாப்பா, நான் மோர் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஹேண்ட்பேக்ல இருக்கு. அதை நீ சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வா. சரிங்க மாமி. பகவானே, கடவுளே, நல்லபடி வீட்டை கட்டி முடிக்கணுமே. எப்ப முழுசா இந்த வீட்டை பார்க்க போறேனோ? என்ன மாமி ஒரு மாதிரி இருக்குங்க? தலை சுத்துற மாதிரி இருக்குடா அம்பி. ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியல.
பூமியில இருந்து கால் நழுவி போற மாதிரி இருக்குடாம்பி. காலையிலே எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றிலே கிளம்பி வந்துட்டீங்க. மதியம் கொண்டு வந்த தயிர் சாதத்தையும் என்ன சாப்பிட சொல்லிட்டீங்க. அதுவும் இல்லாம கூலி ஆளுங்களோட சேர்ந்து எல்லா வேலையும் சரிக்கு சமமா செய்யறீங்க. உங்க உடம்பு எப்படி தாங்க மாமி? ஏன்பா, எங்க ஆத்துக்கார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாரு தெரியுமா? அவருக்கு என்னால முடிஞ்ச சரீர உபகாரமாவது நான் பண்ண வேண்டாமா? தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. ஜானு கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாப்பா. இதோ வாங்கிட்டு வரேன் மாமி. ஜானகி அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கக்கா. இதோ வரேன்டா.